ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வருவதற்கு 32 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஓட்டு போடணும். அதனால கோரிக்கை வைத்த சந்திரசேகருக்கு நான் உறுதிமொழி தருகிறேன், என்னைக்கு தமிழ்நாட்டில் புத்திரைய சமுதாயம் பிஜேபிக்கு 32 எம்எல்ஏ கொடுங்க, நிச்சயமா அண்ணன் பரதனை மத்திய அமைச்சராக அவர் எம்பி பதவியே கேட்டாரு, நான் மத்திய அமைச்சராகவே ஆக்கலாம், ஆனா 32 எம்எல்ஏ நீங்க கொடுக்கணும். ஆனா முத்திரையரா வைக்கிறோம், இந்த சங்கத்துக்கு கிடையாது. நீங்க 32 இடத்துல எங்களுடைய எம்எல்ஏக்கு வந்தா எங்கள் அண்ணனுக்கு வந்து நீங்க பதவி கொடுக்குறேன்னு சொன்னீங்க ராஜ்யசபா உறுப்பினர். அதற்கு நாங்கள் சாதாரண முத்திரையர்களாக ஒரு கோரிக்கை உங்களிடம் வைக்கிறோம். உங்களுக்கு 32 அல்ல 100 எம்எல்ஏக்களை கூட நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் உருவாக்கி தருகிறோம். அதற்கு எங்கள் சங்கம் சார்ந்து 10 எம்எல்ஏக்களாவது நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் இது சாத்தியமாகும். திராவிட அரசியல் எங்களை புறக்கணித்து மட்டும்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இதுக்கு உண்மையான நிலத்திலும் கூட எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு அளித்தால் நன்றி விசுவாசத்துடன் என்றென்றும் எங்கள் அண்ணன் பரதன் வழியிலும் நாங்கள் கண்டிப்பாக நடப்போம். இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள். இதுதான் நாங்கள் அனைத்து கட்சிகளிடம் கேட்கிற ஒரே கோரிக்கை. எங்கள் சங்கத்திற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள்.